டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கிராஃபிக் டிசைன். கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலை. கிராஃபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓவியர்கள் நமக்கு பழைய காலத்துல இருந்து இருந்தாங்க அப்படின்னு தெரியும். பட் இந்த கிராஃபிக் டிசைன் எப்படி இன்னைக்கு நம்ம ஒரு இன்விடேஷன் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி ஏன்ஷியன்ட் பீரியட்ல எகிப்தியர்கள் காலகட்டத்தில இருந்து நிறைய பேர் தனிப்பட்ட ஒரு கிராஃபிக் டிசைனராகவே இருந்துட்டு தான் இருக்காங்க. 1922 தான் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான வேர்டு வில்லியம் ஆடின் அப்படிங்கிறதால கிரியேட் பண்ணப்பட்டது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிராஃபிக் டிசைன்ங்கிற வேர்டு கிடையாது. காசு கொடுத்தா வரைஞ்சு கொடுப்பாங்க, இல்ல காசு கொடுத்தா டிசைன் பண்ணுவாங்க. இதுதான் கமர்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. அதுக்கப்புறம் 1957 தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டைப் ஃபேஸ் கிரியேட் பண்ணாங்க. டைப் ஃபேஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் டைப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1966ல ஐசக் நியூட்டனால தான் ஃபர்ஸ்ட் கலர் வீல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டது. ஐசக் நியூட்டன் கலர் வீல் கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராஃபிக் டிசைனுடைய கலர் தியரி ஃபவுண்டேஷனே இப்ப வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். 1984ல மேக்கின்டாஷ் ரிலீஸ் பண்றாங்க. மேக்கின்டாஷ் வரும்போது அதுல பாத்தீங்கன்னா அடோப் போட்டோஷாப்பும் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் ரெண்டு சாஃப்ட்வேருமே மிகப்பெரிய அளவுல கிராஃபிக் டிசைனர்ஸால யூஸ் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் 20th செஞ்சுரியில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராஃபிக் டிசைனுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக் டிசைனுடைய நீட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது. இதை ஐகோனோகிராஃபி மூலமாகவும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தாங்க. ஐகோனோகிராஃபி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. முன்னா ஏதாவது ஒரு கடைக்கு போனாலோ ஏதாவது ஒரு ஷாப்பிங் போன்ற இடத்துக்கு போனாலோ பெரிய பெரிய அளவுல பேனர்ஸை போட்டு எல்லாத்தையுமே பெருசு பெருசா வச்சுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா ஒரு லோகோ மூலியமாகவும் ஒரு ஐகான் மூலியமாவே அது நம்ம சொல்லிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ ஷாப் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டீ ஷாப்ல மிகப்பெரிய அளவுல வரையறதுல ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டீ டம்ளரோட ஐகானை மட்டுமே லோகோவா வச்சு ஒரு டீ ஷாப் இன்னைக்கு டிசைன் பண்றாங்க. இந்த மாதிரி பிராண்டிங் 2D கிராஃபிக் டிசைன்ல இருந்து இன்னைக்கு மோஷன் கிராஃபிக் டிசைனாகவும் மாறி இருக்கு. மோஷன் கிராபிக்ஸ் அப்படிங்கிறது நார்மலா ஒரு டெக்ஸ்ட், இமேஜஸ் இதெல்லாம் மட்டும் இல்லாம அது எல்லாமே அனிமேட் ஆகி ஒரு விஷுவலா நமக்கு புரியுற மாதிரி ஆடியோவோட சேர்த்து வரக்கூடியதான் மோஷன் கிராபிக் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கிராபிக் டிசைன் முக்கியமா எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னா இது கன்சியூமர்ஸ் கிட்ட மிகப்பெரிய அளவுல சைக்கலாஜிக்கலி நம்மள அஃபெக்ட் பண்ணுது. சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்ஸ்டுமே நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஸுமே ஒரு பையஸையும் அதே மாதிரி ஒரு செல்லரையுமே பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலி நம்மள கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு இந்த கிராபிக் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி கிராபிக் டிசைனை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மான்ஸ் கிரியேட்டிவ் ஸ்கூல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.